ஆண்டவர் சொல்லுகிறார், இடிக்க பிசாசுக்கு எடுத்துக்கொண்டு போக. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த தீங்கு தான் செய்யட்டும், ஏதோ மந்திரவாதம் நம்ம கண்ணு முன்ன அவன் செய்யட்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனத்துக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இத பார்த்து ஒரே மந்திரவாதி சர்ச் பக்கத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு 50-60 சென்ட் நிலம் இருந்தது. சர்ச் பக்கத்துல இந்த சின்ன பசங்க ஒன்றும் மரியாதை கிடையாது, சண்டே ஸ்கூல் படிக்கிறாங்க, அவங்க கண்டத்துல தான் சாடி ஓடுவாங்க. அவன் நட்டோடத்துல அந்த தையை போய் பிடிச்சி ஆட்டணும். நமக்கு ஆராதனை நடத்துவோம்னா இதெல்லாம் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அவன் திங்கட்கிழமை காலையில் வந்து சொல்றான், பாரு 41 நாளுக்குள்ள வெற்றை தெரியுங்களா, வெத்தலை கீரை மாதிரி உன்னை எந்த இடத்துல கீரை மாற்றி தரேன். பிரைஸ் தி லார்ட். அவன் பெரிய ஒரு மந்திரவாதின்னு தெரியும். சரி ஜோம் நல்லதான்னு சொல்லிட்டு முழங்கால் படிட்டேன். தேவ பாதத்திலே சென்று பலிபீடத்துல போயிருந்து, ஆண்டவரே நீர் பேசு, நீர் கிரியை செய்யும், உம்முடைய ஊழியம் நீர் எழுப்பினது. அல்லேலூயா, ஆமென். 41 நாள் எனக்கு டேட்டு கொடுத்தான். 9ஆவது நாளில் அவன் வீட்டில இருந்து பாலும் கொண்டு பால் சொசைட்டி கொடுக்க முடியாது, வீட்டில இருந்து நடையில இருந்து இறங்க அந்த அந்த படிக்கட்டு கட்டில் ஒரு தட்டு கழுத்துத்திரம் விழுந்தான். கழுதாட்டி அடிபட்டு எங்கேயோ அடிபட்டு அதே இடத்துல ஸ்பாட்ல அவுட். 9 நாளாக. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் பலிக்காது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தெய்வ ஜனம், நான் உங்களுக்கு தைரியத்தை தருது, ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லி தர்றேன். உங்க கண்ணு முன்னால செய்யட்டு, அது நமக்கல்ல, அவனுக்கு. பிரைஸ் தி லார்ட். செய்வினை செய்தவனுக்கு. பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனத்துக்கு இது ஒண்ணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்மளை பிடுங்கி எடுத்து மாற்றும்படியாக பல கிரியைகளை செய்யட்டு, தெய்வ ஜனத்தை ஒண்ணும். ஐயாட்ட போன் பண்ணி சொல்லுங்க, நீங்க தைரியமா இருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை எதிர்க்கிறோட மத்தியில ப்ரமோஷனை பண்ண அந்த இடத்துல மாற்றி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் எப்போ எதிர்த்துட்டு இருக்கான், ஐயா எடுத்துட்டு தைரியமா இருக்க, ப்ரமோஷன் வந்தாச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு ப்ரமோஷன் தெய்வம் ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. நீங்க டிரான்ஸ்ஃபருக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரத்துல ஆண்டவர் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒருமித்து இருந்து ஆராதிக்கும்படியாக சந்தோஷிக்கும்படியான நல்லொரு இடத்தை ஆண்டவர் கொடுப்பார். நிச்சயம் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம். நீ காணப்படாதவைகளை குறித்து நீ நிச்சயத்துக்குள் விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். அல்லேலூயா. விசுவாசத்தால் தேவஜனம் ஒருமித்து ஆண்டவருடைய சமூகத்தில் எதை கேட்கிறதுண்டோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். விடுங்க, ஆண்டவர் விடுங்கவே விட மாட்டார். கடந்த நாள் பிசாசானவர்கள் பிடிக்கிறாங்க, ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் மாற்றி. ஏன் நம்ம சாத்தானுக்கு அடிமையாகி போனதுனால ஆண்டவர் கற்ப மாறி வாசிப்பார். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டும். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபம் ஆண்டவர் நமக்காய் மனஸ்தாபப்பட்டிருக்கிறார். சில காரியங்கள் ஆண்டவரால் அறிந்தும் நமக்கு நேரிடப்பட்டது. ஆண்டவரால் தெரிந்தும் நமக்கு சில காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை, உன் தலையிலுள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவரை அறியாமல் ஒண்ணு விழுந்து போறது. அப்போ நமக்கு வருகிறதான நெருக்கங்கள் ஆண்டவரை அறியாம வர்றது இல்லை. நாள்ல வந்ததான நெருக்கங்களுக்காய் என் ஆண்டவர் உங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டிருக்கிறார். எப்படி மனஸ்தாபப்பட்டார்? நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்ததான
ஜெபத்திற்கு பலனாக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டிருக்கிறார். Praise the Lord. யோபினுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அவனுக்கு வந்தான நெருக்கங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், பிள்ளைகள் நஷ்டம், நிலங்கள் நஷ்டம், ஆடு மாடுகள் நஷ்டம், எல்லாம் நஷ்டம். மனைவி தகாதான வார்த்தைகளை பேசுகிறது உண்டு. என்றாலுமோ ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்ற நான் அவரை ஒருபோதும் குறைவாய் சொல்ல மாட்டேன். பைத்தியக்காரி புலம்பு போல நன்மை பெற்ற தேவனிடத்திலிருந்து இனிமையும் அனுபவிக்க வேண்டாமோ? அவன் உத்தமத்தில் உறுதியாயிருந்தான். அதனாலே ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். நமக்கு வந்ததால் நெருக்கத்தில் நாம் எத்தனையோ முறை இதெல்லாம் வேண்டாம், சும்மா இந்த ஆண்டவரை எதிர்த்து விழிக்கிறோம், வேற வல்ல காரியங்களை செய்ய போடுறோம். அதனால என்னோட வேலை வேண்டாம்னு சொல்லி எழுதி பேசிட்டு ஆண்டோட ஊழியத்திற்காக வந்து எனக்கு பயங்கரமான நெருக்கம் வந்தது. நெருக்கம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். என்ன பண்ண யாரிடத்துல கேட்க, ஒருத்தரிடத்துமே கேட்க போறதே இல்லை. 2 நாள் கழியுமா ஒரு மனுஷன் வண்டியில் பின்னால் நாட்டில் இறங்கணும், கைகாட்டு நிப்பாட்டி ஏறணும், அப்படியே போகும். நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? அது இன்ஜினியர் டிரைவர். அந்த டிரைவர் வேக்கன்ட் ஏதாவது டிரைவர் வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ பிரைவேட்ல வேலைக்கு போடுவது அவசியம். விசாசு கொடுக்க ஆண்டவர் சரி நல்ல சம்பளம்னு சொன்னாங்க. சரி காலையிலே சாயங்காலம் தானே ஆண்டவரோடு சொன்னதான வார்த்தையை நான் மீறினேன். அதை சற்று பின்திரிந்து பார்த்தேன். அதனாலே ஒரு நெருக்கம் நான் உன்னை என்னுடைய வேலைக்காய் தெரிந்தெடுத்து நீ அதை தெரிய வேண்டிய தேவை நடப்ப. ஆண்டோட வார்த்தையை நம்பினேன். அந்த வேலை வேண்டாம் சொன்ன, இதை வேண்டாம், ஆண்டவரோட வேலை மட்டுமே போதும். என்ன கஷ்டம் வந்தாலும் உலகத்தை சொல்லாது பிறகு திரும்பி இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன். திரும்பி பார்க்க. உலகத்தின் பெருமைகள், உலகம் நம்மளை பெருமைப்படுத்தும், ஆனாலும் உலகத்தை நாம் திரும்பி பார்க்க. ஆண்டவர் நமக்காய் மனஸ்தாபப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். இந்த ராத்திரி வேளை அநேக பேர் நித்திரையாய் கிடக்கிற வேளைகளிலே, இரண்டாவதாய் டிவியினுடைய முன்னே போய் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில, அநேக சும்மா ரோட்டு வராந்தில் இருக்கிற வேளையில ஆண்டோடைய பாதத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய பாதத்துல யாரெல்லாம் இருக்கிறோடோ இதற்கு பிரதிபலன் நிச்சயம் உண்டு. ஆண்டோடைய சமூகத்துல ஒரு நிமிடம் இருக்கிறாயோ அதனுடைய பிரதிபலன் நிச்சயம். அவர் மனஸ்தாபப்படுகிறார். யோபுக்கு வந்ததான நெருக்கத்தின் மத்தியிலே அவர் உண்மையாய் இருந்தார். ஆண்டவர் அவனுக்காய் மனஸ்தாபப்பட்டார். அவன் நஷ்டப்பட்டவர்களிலிருந்து இரட்டியான நன்மைகளை கொடுத்தார். யோபுக்கு மறுபடி ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள். அவர்களை போல அழகுள்ள பிள்ளைகள் எங்குமே பிறக்கவில்லை, எங்குமே இல்லை. ஆமென். இன்று ராத்திரியில் உங்களை ஆண்டவர் நட்டிருக்கிறது, உங்களை கட்டப்பட்டிருக்கிறது. இடிக்கும்படியாக அல்ல, பிடுங்கி எறியும்படியாக அல்ல, அவர் உங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டிருக்கிறார், உங்களை உயர்த்தும்படியாக. அல்லேலூயா. இந்த தேசத்தின் மத்தியில் வைத்து ஆண்டவர் உயர்த்தப்படுகிறார். அல்லேலூயா. நெஞ்சோடு வலது கரத்தை வச்சு ஆண்டவர் இந்த தேசத்தில் வைத்து உயர்த்தப்படுகிறார். நிச்சயம் ஆண்டவர் இந்த தேசத்தில் வைத்து உயர்த்தப்படுகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது 12ஆம் வசனம், நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன்